ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722250. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் துரைகருணா இணைந்திருக்கிறார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. அதிமுக மீண்டும் ஃபோக்கஸிற்கு வந்திருக்கிறது. நம்ம பார்க்குறோம், மக்களவைத் தேர்தல் முடிவுக்கு அப்புறமே அதிமுக அடுத்து என்ன அப்படின்ற கேள்வி எழுந்தது. அதை தொண்டு உள்ள பூசல், அது இது 6 பேர் போர்க்கொடி, இது போன்ற விஷயங்கள் வந்தது. தற்போது சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் ஆரம்பித்து விட்டது. கூட்டணி கணக்குக்கான ஃபார்முலேஷன்ஸ், பெர்முடேஷன், காம்பினேஷன் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சு, இது அங்கிருந்து எப்போ இருக்கும், அது இங்கே இருக்கணும், எல்லாரும் பேச தொடங்கிட்டாங்க. தாவேகான்ற ஒரு பிளேயர் வர அதிமுக தாவேகா விரும்புகிறதா என போய் நிற்க, பாஜகவுடன் அவர்கள் பேசினாலும் பேசுவார்கள் என்ற ஒரு இது இருந்தது. அதற்கு ஏற்ப திரு வேலுமணி வீட்டு திருமணத்தில் நடந்த விஷயம், திரு அண்ணாமலை மற்றும் பாஜக தலைவர்களுக்கும் திரு வேலுமணி மற்றும் அதிமுக மற்ற மாஜிக்களுக்கும் இடையே இருந்த அந்த ஒரு கெமிஸ்ட்ரியை பார்க்க முடிந்தது. இதை தொடர்ந்து வந்த செய்தி, அமித்ஷா அவர்களை வேலுமணி அவர்கள் சந்தித்தார் என்று வந்த செய்தி இன்னொரு புருவத்தை ஒட்டி கால்குலேஷன்ஸ்குள்ளே போட வச்சிருக்கு. அதைத் தொடர்ந்து ப்ரெஸ் மீட்டில் இபிஎஸ் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் தனித்தனியே ஒரே விஷயத்தை ஒரே குரலில் சொன்ன இது, எதிரி திமுக தான் அப்படின்னு நிறுவியதும், ஓட்டுகள் சிதறக்கூடாது அப்படின்னு இபிஎஸ் அதில் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னதும் ஒரு முக்கியமான ஃபேக்டராக வந்து நிற்கிறது. என்ன நடக்கிறது அதிமுகவில்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் 2026 நடைபெறுகிற சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும், அதற்கான பலமான வியூகங்களை நான் வகுத்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்லி வந்தார். மெகா கூட்டணி. ஆமாம், அந்த மெகா கூட்டணி என்பது 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலே அதற்கான முஸ்தீபுகளில் இறங்கி முயற்சி பண்ணி பார்த்தார். அது தோல்வி அடைஞ்சிருச்சு. இந்த 2026 நீங்கள் சொன்னது மாதிரி இது வாழ்வா சாவாங்கிற மாதிரி தான். ஒரு மிகப்பெரிய 10-11 தோல்விகளை தொடர்ந்து சந்தித்து விட்டு 2026 தேர்தலிலும் தோல்வி அடைகிற பொழுது கட்சி ஒரு பெரும் பின்னடைவை, சரிவை சந்திக்கும். அதன் பிறகு கட்சி எழுவதற்கே வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரியான எண்ணமும் உணர்வும் பொதுவெளிகள்லேயும் பரவிருச்சு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிற நிர்வாகிகள், தொண்டர்கள் வரைக்குமே அது வந்துருச்சு. அதனால் வெற்றி தான் இலக்கு அப்படிங்கிற மாதிரி அதிமுக பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. பல பதிவுகளில் நானே பேசியிருக்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்தி நிச்சயமாக ஒரு மெகா கூட்டணிக்கு வழி காண்பார். அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு யாரும் கைகோர்ப்பார்கள். அதுதான் நம்ம தேர்தல் அரசியலுடைய பாடமான. காங்கிரஸ், கம்யூனிஸ்டே சேர்ந்திருக்காங்க. 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பேரறிஞர் அண்ணா தான் இதை ஒரு தொடக்க புள்ளியாக வச்சுருந்தார். காங்கிரஸ் கட்சியை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டுமென்றால் ஒரு கூட்டணி அவசியம் என்று. அதுவரையிலும் எதிரும் புதிருமாக நவகிரகம் போல் இருந்த இந்த கட்சிகளை பூராமே கொண்டு வருகிறார். அன்றைய தினம் மிகப்பெரிய அளவில் சுதந்திரா கட்சி, ராஜாஜியினுடைய சுதந்திரா கட்சி, மாப்போசியினுடைய அந்த நாம் தமிழரசு கட்சி, இதை தாண்டி கம்யூனிஸ்ட் கட்சிகள், காயிதே மில்லத்தினுடைய இஸ்லாமிய முஸ்லீம் லீக் கட்சி, இடதுசாரிகள், இப்படி பல்வேறு கொள்கை ரீதியாக, கருத்து ரீதியாக முரண்பட்டு இருந்த அந்த அரசியல் கட்சிகளெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு கூட்டணியை உருவாக்கி தான் ஆட்சி மாற்றத்தை 67 ஏற்படுத்துகிறார். அதைத் தொடர்ந்து கூட்டணி பலம்தான் தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருந்தது. இதை மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தான் உடைச்சாங்க. 2014 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலும் 2016 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலிலும் எந்த கட்சியோடும் கூட்டணி அமைக்காமல் தனித்து நின்று களத்தில் ஒரு 37 நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றார். கிட்டத்தட்ட ஒரு 100-152 சட்டப்பேரவை உறுப்பினர்கள். அதிமுக மட்டுமே 134 இடங்கள். அதில் அந்த ஒரு 3 பேர், திரு தனியரசு அவர்கள், திரு கருணாநிதி அவர்கள், திரு தமிமுன் அன்சாரி, இப்படி ஒரு 100-134 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்தார். ஒரு 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி கட்சியை மீண்டும் ஆட்சி கட்சி என்கிற நிலைப்பாட்டை உருவாக்கினார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் 1977, 80, 84 ஒரு தொடர் வெற்றியை மரியாதைக்குரிய அதிமுகவின் நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் சாதித்து காட்டினார். அதன் பிறகு மீண்டும் ஆட்சி கட்சியே
ஆட்சி கட்சி என்கிற நிலையை உருவாக்கியது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. 2011 2016 ஆட்சி கொண்டு வந்துட்டார். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக தேர்தல் களத்தில் 1971 தேர்தலில் தான் ஒரு 184 இடங்களில் வெற்றி பெற்று ஒரு சாதனையை படைத்தது. இந்த தொடர் ஆட்சி என்பது அந்த 6-7 முறை அவங்க திமுகவுக்கு வாய்க்கப்பெறவே இல்லை. இந்த முறை எப்படியாவது 200+ அப்படிங்கிற அந்த இலக்கை நோக்கி கடுமையாக 6 மாதத்துக்கு முன்னாடியே களம் இறங்கிட்டாங்க. 234 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களை நியமித்து அவங்களுக்கு பாக்கெட் மணி எல்லாம் கொடுத்து அந்த மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், இதை தாண்டி அமைச்சர்கள், ஒரு 3-4 மாவட்டங்களுக்கு ஒரு அமைச்சர்கள்னு போட்டு அமைச்சர்களும் இறங்கிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது. அவர்களோடு அணி சேர்ந்திருக்கிற இந்த 10-12 அரசியல் கட்சிகளும் அப்படியே இருக்கிறாங்க. எங்களுக்குள்ள விவாதங்கள் நடக்கும், கருத்து மோதல்கள் இருக்கும், ஆனால் பிரிஞ்சு போக மாட்டாங்கன்னு முதல்வரே நம்பிக்கை வெளியிடுகிறார். நமக்கும் அது மாதிரி தான் தெரியுது. அப்போ இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான எல்லா வேலைகளையும் தொடங்கிவிட்டார்கள். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 3-4 முனைகளாக இருக்கிறது. அப்போ திமுக ஆதரவு வாக்குகள் அப்படியே கிடைத்து எதிர் வாக்குகள் 4-3ஆக பிரிந்தால் நிச்சயம் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அதனால தான் ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு நான் சொன்ன 67 ஃபார்முலா படி இதில் எல்லோருமே இணைந்து, ஏன்னா எல்லோருடைய ஒரே நோக்கம் திமுகவை வீழ்த்த வேண்டும் தான். திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் அதிமுக காலங்காலமாக இந்த 52-53 வருஷமாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியும் திமுக எதிர் மனநிலையில் இருக்கிறது. இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தொடங்கியிருக்கிற நடிகை விஜயுமே அவருடைய பிரதான எதிரி திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று. இப்படி திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று களமாடுகிற இந்த கட்சிகள் தனித்தனியாக அணிகளை அமைத்து அவர்கள் போட்டியிடுவார்களே, ஆனால் நிச்சயமாக வெற்றிக்கான வாய்ப்பே இல்லை. ஒரு 40-50-60 தொகுதி வரலாம், ஆனால் வெற்றிக்கான வாய்ப்பு என்பது அறவே இல்லை என்பதுதான் கள யதார்த்தம். இதை உணர்ந்துதான் என்டிஏ அணியில் இருக்கிற கட்சிகள், அதிமுகவில் இருக்கிற பயணிக்கிற அந்த கட்சிகள், இவைகள் ஒன்று சேர வேண்டும். இதையும் தாண்டி தமிழக வெற்றி கழகம் இணைந்தால் நிச்சய வெற்றி என்பது தான் ஒரு வெள்ளிடை மலையாக நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி இந்த அரசியல் கட்சிகள் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கினால் மட்டுமே தான் நேரடி போட்டி களத்தில் இருக்கணும். 3-4 முனை என்று வந்தால் நிச்சயமாக திமுக ஆட்சிக்கு வந்துடும், அதில் எந்த மாற்று கருத்தே இல்லை. இந்த வலுவான கூட்டணி இவர்களையும் தாண்டி அரசுக்கு எதிரான மனநிலையில் போராடி கொண்டிருக்கிற அரசூழியர்கள், ஆசிரியர்கள், இந்த ஜாக்டோஜி அமைப்பு உட்பட பல்வேறு அமைப்புகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், மின்வாரிய ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் வரைக்கும் எதிர் மனநிலையில் போராட்ட மனநிலை இருக்கிறார்கள். எதிர்க்கட்சியாக இருக்கிற போது நிறைய வாக்குறுதிகளை கொடுக்கிறார் இன்றைய முதலமைச்சர். எதிர்க்கட்சியாக இருக்கிற போது எங்களுக்காக நிற்கிறார், பரிந்து பேசுகிறார். எனவே அவரை எதிர்க்கட்சியாகவே கொண்டு வர வேண்டும் என்று ஜாக்டோஜி அமைப்பு கூட சொல்லிருச்சு. அப்போ இவர்களை பயன்படுத்தணும். நம்ம பார்ப்போம், அதிமுக ஆட்சியில் யாரெல்லாம் போராட்ட களத்திற்கு இந்த அமைப்புகள் வருகிறதோ அவங்க பின்னாடி நிற்கும் திமுக. ஒரு உண்ணாவிரதம் இருந்தாங்கன்னா அங்கே ஒரு நாற்காலியை போட்டு உட்காந்துருவாங்க. இந்த ஆட்சி உங்களுக்கு ஒன்றும் செய்யாது, எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தோடனே 3 மாதம் 6 மாதத்தில் உங்களுக்கு எல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்னு. ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே அவங்கள கண்டுக்கிறது. அதைத்தான் இப்போ இந்த போராட்ட குழுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வலுவான கூட்டணியை உருவாக்குற நம்ம என்டிஏ அணி ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், இந்த அணிகள் நான் குறிப்பிடுகிற பொழுது அவர்களையும் அரவணைத்து சென்றால் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கான அடிப்படை இந்த அரசூழியர்கள், ஆசிரியர்கள் ஒரு வலுவான சக்தியாக நம்ம பார்க்குறோம். அப்போ இது ஆட்சி மாற்றத்தை உருவாக்கும் என்கிற நம்பிக்கை பொது வெளிகளில் மக்கள் மத்தியிலும் உருவாயிரும். ஒரு 10-15% இந்த அரசியல் கட்சிகளை தாண்டி மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்களுமே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இந்த அணி வலுவான அணி என்ற நம்பிக்கை உருவானால் அவங்களும் வாக்களிச்சுவாங்க. நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து விடலாம். ஸோ அதற்கான ஒரு புள்ளியாக, அதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக தான் நீங்கள் குறிப்பிட்ட இந்த விஷயங்களை பார்க்குறேன். அமித்ஷா சந்திப்பு, வேலுமணி அவருடைய இல்ல திருமணத்தில் பரஸ்பரம் இவர்கள், ஏன்னா ஒரு முடிவை எடுத்து மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா காலத்தில் ஒரு கட்சியோடு இனி ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று அறிவித்து விட்டு வந்தால் எங்கே பார்த்தாலும் பேச மாட்டாங்க. பொது நிகழ்வுகளில், கல்யாண காட்சி, எந்த நிகழ்ச்சியிலையும்
பங்கேற்கவே மாட்டார்கள். ஆனால் அந்த நிலை இப்போது இல்லை. மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அந்த நாடாளுமன்ற தேர்தல் போது அறிவித்துவிட்டு இனி எந்த காலத்திலும் ஒட்டுமில்ல உறவுமில்லை, நாங்கள் பாஜகவோடு சேரவே மாட்டோம் அப்படின்னு அவரும் அவருடைய வாய்ஸாக ஜெயக்குமாரும் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க. 1-2 பேர் சொன்னாங்க. ஆனால் பெருமளவு அந்த கருத்தில் உடன்படவில்லைங்கிறத நம்ம பார்த்தோம். 2ஆம் கட்ட தலைவர்கள் பலரும் பாஜக கூட்டணியை விரும்பினதாக ஆமாம், அதுதான் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் முடிந்த உடனே நீங்கள் குறிப்பிடுகிற இந்த எஸ்பி வேலுமணி என்ன சொன்னார், நாம் இப்போ பாஜகவோடு இணைந்து இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை சந்திச்சிருந்தால் ஒரு 20-25 தொகுதி நம்ம வெற்றி பெற்றிருக்கலாம், இந்த ரேஷியோ பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆக அந்த மனநிலை என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற முன்னணியினர் பலருக்கும் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் மட்டத்திலே சரி, தேசிய அளவிலான தலைவர்கள் மத்தியிலும் தமிழகத்தில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுகவோடு நாம் உடன்பட்டு செல்ல வேண்டும் என்கிற அந்த கருத்தாக்கம் இருக்கிறது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் 2026 தேர்தலில் போட்டியிட விரும்புகிற முதற்கட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் பலருமே நாம் தனித்தோ அல்லது ஒரு சிறிய கூட்டணியை அமைத்தோ செல்வோமோ என்றால் நமக்கான அந்த வாய்ப்பு சாத்தியமில்லை. அதிமுகவோடு வருகிற பொழுது இந்த 4 ஒரு 15, 10, 20 என்கிற அளவுக்கு நாம் சட்டமன்ற உறுப்பினர்களை உயர்த்துவதற்கும் இது வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி. எனவே இதற்காக தான் பரீட்சார்த்தமாக ரகசியமாக எல்லாம் பல முறை பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் மரியாதைக்குரிய வேலுமணி தரப்பினர் டெல்லியில் போய் சந்தித்து நாங்கள் திரு எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துடுவோம், உறுதியாக இந்த தேர்தலில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நாம் கூட்டணி அமைப்போம் என்கிற அந்த எண்ணத்தை உணர்வை வெளிப்படுத்தி வந்திருக்கிறதாக நமக்கு ஊடகங்கள் வாயிலாகவும் பல விஷயங்கள் வதந்திகளாகவும் வந்தது. அது உண்மை என்பதை நிரூபிக்கிற வகையில் தான் இந்த திருமண சந்திப்பு, அங்கே அந்த ஈஷா யோகா மைய சந்திப்பு, அதெல்லாம் ஏற்கனவே கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் ஒரு 6 முக்கிய பிரமுகர்கள் சந்தித்தாங்க. நம்ம பேசணும். இபிஎஸ் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பச்சை பொய் என்று திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் அந்த 6 பேருமே அவர்கள் நாங்கள் சந்தித்தது உண்மை என்பது 6 பேர் தரப்பில் ஒரு ஊடகவியலாளரை சந்தித்த மரியாதைக்குரிய KA செங்கோட்டையன் அவர்கள் பிரகடனப்படுத்திட்டார். ஆமாம், சந்தித்தது உண்மை, தொடர்ந்து இதற்கான பேச்சுகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி. மரியாதைக்குரிய திரு OPS அவர்களுமே எல்லா தரப்பினரும் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். என்னோடு மட்டுமல்ல, திருமதி சசிகலாவோடும் பேசுகிறார்கள். யார்? எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே பயணித்து கொண்டிருக்கிற அந்த முன்னணியினர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து பல தேர்தல்களை சந்தித்தவர்கள், அதிமுகவின் வெற்றி தோல்விகளிலே பங்கெடுத்தவர்கள், எந்த வியூகம் அமைத்தால் வெற்றி சாத்தியம் என்பதை முழுவதுமாக உணர்ந்தவர்கள். இவங்க தான் போய் சந்தித்து வலியுறுத்துகிறாங்க. இந்த 6 பேர் நம்ம மறுபடியும் நினைவூட்டுவோம். திரு செங்கோட்டையன், திரு KP அன்பழகன், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு தங்கமணி, வேலுமணி, CV சண்முகம், இந்த 6 பேர் தான் சந்தித்து 2.5 மணி நேரம் அவர்கிட்ட வாதாடி இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு எந்த பயமோ அச்சமோ தேவையில்லை. திரு OPS திருமதி சசிகலா வந்தால் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று கூட நீங்கள் தயங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். நீங்களே பொதுச் செயலாளராக இருங்கள், நீங்களே முதலமைச்சர் வேட்பாளராகவும் இருங்கள், உங்களை அறிவிக்க வரும். ஒரு அறிக்கை மட்டும் கொடுங்க. இங்கிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகிச் சென்றவர்கள், கருத்து மாறுபாடிலிருந்து பிரிந்தவர்கள், இவர்கள் அனைவருமே அதிமுகவில் வந்து இணைய வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியில் மீண்டும் கட்சியை பலப்படுத்தி திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை, ஒத்துழைப்பு தேவை. இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. நாங்கள் 6 பேரும் இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த அறிக்கையை எடுத்துகிட்டு போய் திரு OPSையும் திருமதி சசிகலாவையும் சந்தித்து நாங்கள் அவர்களிடம் சமாதானம் பேசி உங்கள் தலைமைக்கு கட்டுப்படுகிற வகையில் கொண்டு வர்றோன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு பிறகும் ஏங்க நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லி அவங்க வேண்டான்னு திருப்பி சேர்க்கணுங்கிறீங்க. ஒன்றா பண்ணுங்க, அவங்களுக்கு தான் செல்வாக்கு இருக்குது, அவங்க தான் ஜெயிக்க முடியும், நீங்களும் அவங்களோட போயிருங்கன்ட்டாரான். அப்படி சொல்லியிருக்காரு. இந்த 6 பேரில் ஒரு முக்கிய பிரமுகர் எழுந்து கடுமையாக திரு எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் கடுமையாகவே பேசியிருக்கிறார். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு, நீங்கள் தான் கட்சி, நீங்கள் தான் எல்லாம் முடிவு எடுக்கணும் வைக்கணும், அதெல்லாம் சரியாக வராதுங்க அப்படின்னு. மற்ற 2 தலைவர்கள் அவரை சமாதானப்படுத்தி வாங்க அப்புறம் பேசிக்குவோம் அப்படின்னு போயிட்டாங்க. இவ்வளவு நடந்த பிறகு இந்த 6 பேர் பொதுவெளிகளில் பல தகவல்கள் வந்தது. ஊடகவியலாளர்கள், வாதக்களங்களில், பத்திரிகைகளில், வாரதழ்கள் எல்லாம் வந்தது இது தொடர்பாக. அந்த 6 பேரும் மறுக்கலை. ஆனால் தலைமை கழகத்தினுடைய வாசல்லையே அந்த 6 பேரில் 2 பேர் அங்கே இருக்கிற போதே இந்த 6 பேர் என்னை சந்தித்து வலியுறுத்தினார்கள், எனக்கு அழுத்தம் கொடுத்தார் என்பது பச்சை பொய்ங்கிறார். ஒரு அரசியல் கட்சிக்கு தலைமை வகித்து இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒருவர்
கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் தன்னை சந்தித்ததே பச்சை பொய்ன்னு சொன்னால் இவரை நம்ப எப்படி பயணிப்பது என்கிற மனத்தாங்களுக்கு வேதனைக்கு அந்த 6 பேரும் உட்பட்டார்கள். அவர்களை நன்கு அறிந்தவர்களுமே சொன்னாங்க. இதை தாண்டியும் அந்த 6 பேருனுடைய அந்த முக்கியத்துவத்தை குறைக்கிற பணிகளையும் கூட இவர் ஈடுபட்டதாக சொன்னாங்க. மரியாதைக்குரிய செங்கோட்டையனுடைய அந்த ஈரோடு மாவட்டத்திலேயே அவருக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற செயல்பட்டு கொண்டிருக்கிற பல பேர் அவர் மாநில மாவட்ட பொறுப்புகள்லாம் கொடுத்து தலைமை கழகத்தில் அவருக்கு எதிராக விமர்சித்து பேசுகிறவர் கூட கண்டிக்காமல் எடப்பாடி பழனிசாமி ரசித்து பார்த்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த போக்கு என்பது எல்லோரும் மத்தியிலுமே திரு எடப்பாடிக்கு எதிரான ஒரு மனநிலையை தொடர்ந்து உருவாக்கிடுச்சு. ஒன்றுபட்ட அதிமுக தான் வெற்றி சாத்தியப்படும், ஒன்றுபட்ட அதிமுக வலிமையாக இருக்கிறது என்று கருதினால் மட்டுமே மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு வரும், அப்போ தான் வலுவான கூட்டணி உருவாகும் அப்படின்னு. இப்போ இதுவரையிலும் கடந்த ஒரு வாரம் வரையிலுமே மிக கடுமையான விமர்சனம் அவருடைய மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவருடைய சொந்த மாவட்டமான தேனி மாவட்டத்தில் கூட போய் கடுமையாக விமர்சனம் பண்ணுறார். நீங்கள் என்ன சீனியர், நான் தான் சீனியர். ஒரு அரசியல் களத்தில் இன்றைக்கு வருகிற பொழுது தான் ஒரு படம் பார்த்தேன். மரியாதைக்குரிய அம்மா 2001 அந்த அமைச்சரவை படங்களை பார்த்தேன். 4வது வரிசையில் கடைசியில் பின்னாடி இருக்கிறார் இபிஎஸ் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த தொடக்க கூட்டம் இருக்கலாம் 1949 செப்டம்பரில் நடந்தது. அதில் திரு கருணாநிதி 25வது இடத்துல இருப்பார். 1வது இடம் வந்து பாவேந்தர் பாரதிதாசன், 2வது அந்த பட்டியல் வரும், இன்னும் கூட வலைத்தளங்களில் வந்துட்டு இருக்கு. பாவேந்தர் பாரதிதாசன் தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் சிஎன் அண்ணாதுரை, அப்புறம் கல்யாண சுந்தரம், அந்த காஞ்சி கல்யாண சுந்தரம், நிறைய பேர் அன்பழகன் எல்லாருமே முன்னாடி வரிசையில் இருக்கிறாங்க. பராங்குசம்னு நிறைய முன்னணி தலைவர்கள். நம்ம அந்த டிகே செல்வங்க அப்பா டிகே சீனிவாசன் கூட 12வது இடத்துல தான் இருப்பார். இவர் 25வது இடத்துல இருந்தவர் அந்த முதன்மை பொறுப்புக்கு வந்தது மாதிரி கடைசி வரிசையில் இருந்த திரு எடப்பாடியும் அதிர்ஷ்டவசமாக அவர் முன்னணிக்கு வந்துட்டார். அதில் தப்பு இல்லை, தொண்டர்களாக இருந்து உழைத்து பெரிய இடத்துக்கு வரலாம். அந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாடல் வரிகள் மாதிரி பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் அப்படிம்பாங்க. ஒரு மாபெரும் இயக்கத்தை கட்டமைத்து கொண்டு செல்லுகிற ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் பொறுப்போடு பேசணும். நீங்கள் கட்சியில் இருக்கிற ஒரு பேச்சாளர் மாதிரி பேசுவதோ அறிக்கை வெளியிடுவதோ பொதுவெளிகளில் மக்கள் மத்தியிலையும் அரசியல் களத்திலையும் அரசியல் தலைவர்கள் மத்தியிலுமே அது ஒரு மாறுபட்ட கோணத்தை அவர் மீதான பார்வையை கொண்டு வந்துடும் அப்படிங்கிறத அவர் உணரணும். பல சந்தர்ப்பங்களில் அவருடைய பேட்டிகளை நம்ம பார்த்தோம், அறிக்கைகளை நம்ம பார்த்தோம், அவருடைய பேச்சுக்களையும் கேட்டோம். அதில் ஒரு பக்குவமே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய நிதர்சனமான இது. ஒரு கட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லி ஜெய்ஸ்டி பிரபாகர், கேசி பழனிசாமி, புகழேந்தி போன்ற ஒரு முயற்சி மேற்கொள்கிறார்கள். எந்த தரப்புலையும் வேண்டாம், எல்லோரையும் நம்ம சந்தித்து பேசுவோம் அப்படின்னு. அது தொடர்பாக பத்திரிகையாளர்கள் கேட்குற போது இந்த மாதிரி ஒரு குழு வந்திருக்குங்க, அதை சந்திப்பீங்களா, அவங்கள சந்திக்கிறதுக்குன்னா ரோட்டில் வரவங்களாம் குழுன்னு வருவான், அவங்களாம் நாங்கள் சந்திப்போமா கேட்குறேன். ஜெய்ஸ்ரீ பிரபாகர், கேசி பழனிசாமி தலைவர் காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக வரி தலைவராக இருந்தவர். புகழேந்தியும் செல்வி ஜெயலலிதாவோட நெருக்கமாக இருந்து அவருக்கு அங்கே சிறையில் ஜாமீன் எல்லாம் கட்டி தொடர்ந்து பயணித்து வருகிற ஒரு செய்தி தொடர்பாளராக பயணித்து வருவார். அவங்கள நீங்கள் வெளியில் போயிட்டாங்க, கருத்து மாறுபாடு இருக்கிறதுனால ரோட்டில் போகிறேன் வரேங்கிற விமர்சனம் எப்படி ஒரு தலைமைக்கு பண்பாகும்? அதுதான். அப்போ இது போனதெல்லாம் போகட்டும், 2026 ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அதுதான். அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், 2026 மீண்டும் கழக ஆட்சி அமைப்பதற்கு நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என்னார். அவர் செய்ய வேண்டிய ஒரே தியாகம் என்பது தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்தும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்தாகவும் இருந்தது. அந்த பிடிவாதத்தை தளர்த்தி பிரிந்து கிடக்கிற சக்திகளை ஒருங்கிணைத்தால் நிச்சயமாக இந்த தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை அதிமுக கூட்டணி பெறும் என்பதுதான் என்னுடைய பார்வை. என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் இன்னொரு விஷயம் கேட்கப்படுறது, வேலுமணி அவர்கள் எக்காரணம் கொண்டு பாஜக கூட்டணியை விரும்புகிறார். அவரும் தங்கமணியும் திரு செங்கோட்டையன் அவர்கள் உட்பட எல்லாருமே பாஜக கூட்டணி இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. மித்ததெல்லாம் நடக்குதோ இல்லையோ இது நடந்தே தீரணுன்றாங்க. இபிஎஸ் அவர்கள் விஜய் அவர்களுக்கோ சீமான் அவர்களுக்கோ வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க இவர்கள் அவங்க வந்தாலும் சரி வராட்டையும் சரி பாஜகவுடன் கூட்டணி இருக்கணும் அப்படின்னு இவங்க விரும்புவதா சொல்கிறாங்க. ஒருவேளை இபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணிக்கு இசைவு கொடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை கூட வேலுமணி தயார் அப்படின்னு ஒரு வாதம் சொல்லப்படுகிறது. இது உண்மைதானா? இல்லை, அரசியலில் அப்படி ஒரு புகைச்சல் இருக்கா? இல்லை, அதான் நான் தொடக்கத்திலே சொன்னேன்ல, அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எது வேண்டுமானாலும் நடக்க நீங்கள் சொன்ன இந்த விஷயம் கூட நடக்கலாம். என்னென்னா
வேலுமணி வந்து போர்க்கொடி தூக்குவாருங்களா? மாநில ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே வலிமையாக இருக்கிறது. மத்திய ஆட்சி கட்சியாக 5 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். ஒரே நேரத்தில் 2 எதிரிகளை நாம் வந்து சந்தித்து இந்த 2026 ஒருவேளை மீண்டும் திமுக வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நாம் அரசியல் நடத்தவே முடியாது என்கிற அந்த பய உணர்வு அதிமுகவினுடைய முன்னணியினர்கிட்ட இருக்குது. மத்திய பாஜகவினுடைய அந்த ஆதரவு தயவு என்பது நமக்கு தேவை என்கிற எண்ணமும் உணர்வும் இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவதற்கு ஏறத்தாழ 18-19% என்டிஏ அணியில் இருக்குது அவங்க வாங்கியிருக்காங்க. இங்கே ஒரு 20-21% வாங்கி 23% வரைக்கும் இங்கேயும் இருக்குது. இப்போ இந்த நான் சொன்ன அந்த தாவேக்கா உட்பட எல்லோரும் கூட்டணி வருகிற பொழுது பதிவாகிற வாக்கு ஒரு 70-72%, அதில் ஒரு 38-40% இந்த அணி பெறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே தான் 2026 வெற்றி பெற முடியும் என்பதை திரு எடப்பாடி தவிர்த்த எல்லோருமே உணர்கிறார்கள். திரு எடப்பாடிக்கும் இந்த அரசியல் கள யதார்த்தம் தெரியும். ஏன்னா அவருமே கிளையிலிருந்து வந்தவர் தான். ஒரு அரசியல் தேர்தல் நிலவரம் என்பது அவரும் 2-3 தேர்தல்களை சந்திச்சிருக்கிறாரு. சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, முதலமைச்சர் வரைக்கும் இருந்திருக்கிறாரு. ஆனால் அவருக்கும் தெரியாது இல்லை. ஏதோ ஒரு வரட்டு பிடிவாதம், தான் மட்டுமே உயர்ந்தவன், தான் எடுக்கும் முடிவு மட்டுமே சரியானது, தன்னை தவிர யாரும் அதிமுகவில் பெரிய அளவுக்கு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற அந்த பெரும் சுயநல போக்கு அவர்கிட்ட இருக்குது. நான் தான் அதிமுக என்று சொல்வதற்கு இதனுடைய நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு 100% உரிமை இருந்தது. நான் தான் அதிமுக என்று சொல்வதற்கு மறைந்த செல்வி ஜெயலலிதாவுக்கு 100% உரிமை இருந்தது. இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தன் சொத்துக்களை இழந்து சொத்துக்களை விற்று அடமான வச்சு திரு எம்ஜிஆர் கொண்டு வந்தார். பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ரத்தம் சிந்தி வளர்த்த இயக்கம் இந்த இயக்கம். அடிக்கடி அண்ணன் காளிமுத்து சொல்லுவார், இரத்த தடாகத்திலே பூத்த தியாக தாமரை தான் அதிமுக. 6 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், 16 பேர் தங்களுடைய உயிரை மாய்த்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பேர் இயக்கம் அவருக்கு உரிமை இருக்கிறது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை 3 ஆண்டு தொடர் ஆட்சி அதிகாரத்திலே வைத்து விட்டு சென்ற அந்த ஒரு மிகப்பெரிய பேர் இயக்கத்தை செல்வி ஜெயலலிதாவிடம் கொடுத்து சென்றாலும் கூட கிட்டத்தட்ட 1988 செப்டம்பர் தொடங்கி 89 சட்டப்பேரவை தேர்தல் வரையிலும் தமிழ்நாடு முழுவதும் ஒரே காலகட்டத்தில் ஒரு மாவட்டத்துக்கு 5 நாள் 6 நாள்னு இரவு பகல் பாராமல் சுற்றுப்பயணம் செய்து கட்சியினுடைய தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து கட்சியில் இருந்த லட்சக்கணக்கான தொண்டர்களை கோடிகளுக்கு தாண்டி கொண்டு போன பெருமை மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதாவுக்கு இருக்குது. இந்த 2 பெரும் தலைவர்களுக்கு இணையாக திரு எடப்பாடி பழனிசாமி தன்னை கருதி கொள்வதற்கு என்ன செஞ்சார்? பாஜக ஆதரவோடு 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். திரு ஓபிஎஸ் ஆதரவோடு தான் இருந்தார். திரு ஓபிஎஸ் உடைய அந்த 11-12 எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லைன்னா திரு எடப்பாடி எப்படி முதலமைச்சராக இருந்திருக்க முடியும்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய உதவி, அதனுடைய ஆதரவு இருந்ததால் தான் இது சாத்தியப்பட்டது. இன்றைக்கு ஏதோ சொல்கிறாரு, நாங்கள் கெஞ்சினோம் கதறினோம், ஓபிஎஸ் எல்லாம் தூக்கி போட்டோம், அவர் துரோகம் செஞ்சார், எதிராக ஓட்டு போட்டார். நீங்கள் அப்படி இந்த ஆட்சி பறிபோக வேண்டும், ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று எதிராக ஓட்டு போட்ட துரோகின்னு திரு ஓபிஎஸ்ஸை சொல்கிறீர்களே, இணைகிற பொழுது இந்த துரோகியின் ஆதரவு தேவையில்லை சொன்னீங்களா? யார் பதவி வெறி? மக்கள் கேட்குறாங்கல்ல. அவர் இருந்தால் தான் முதலமைச்சர் அவங்கள தொடர முடியுங்கிறதுனால தான் இணைச்சிங்க. அன்றைக்கு ஒருங்கிணைப்பாளர் நீங்கள் இருங்க, நான் முதலமைச்சர், நீங்கள் துணை முதலமைச்சர், அண்ணன் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர், நான் இணை ஒருங்கிணைப்பாளர், இருவரும் இணைந்து கட்சியையும் ஆட்சியும் வழிநடத்தி சொல்வோம் சொல்லிட்டு தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிறார். நான் அடிக்கடி பல பதிவில் சொல்லியிருக்கேன், செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது எந்த கூட்டம் நடந்தாலும் சரி, கிட்டத்தட்ட தமிழக அரசனுடைய 50-52 துறைகளினுடைய ஆய்வு கூட்டம் நடக்கிற போது செல்வி ஜெயலலிதா பக்கத்தில் திரு ஓபிஎஸ் அமர்ந்திருப்பார். பல்வேறு மாநில பிற மாநில கூட்டத்தில் கூட ஜெயலலிதா பக்கத்தில் ஒரு பக்கத்தில் மாவட்ட அளவிலான எல்லா பொதுக்குழு, செயற்குழு, அரசு நிகழ்வுகளில் கூட அவர் இருப்பார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரான ஒரு 6 மாத காலத்தில் ஓரளவுக்கு ஒரு இணக்கமான போக்கு தெரிஞ்சது. ஆனால் அதன் பிறகு ஒற்றை தலைமைங்கிற உணர்வு அப்பயே அவருக்கு வந்துடுச்சு. தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தினார். சரி, ஆட்சி அதிகாரம் நீங்கள் முதலமைச்சர் செய்யுங்க, ஒருங்கிணைப்பாளர் அதிமுகவினுடைய நம்பர் 1 ஒருங்கிணைப்பாளர் தானே, அடுத்து 1A தான் இணை ஒருங்கிணைப்பாளர். ஆனால் அவரை கலந்து ஆலோசிக்காமல் திரு எடப்பாடி சார்ந்தவர்களும் முடிவெடுத்து விட்டு அவர் போய் அழுத்தம் கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு வந்தாங்க. அவருமே கட்சி முக்கியம், ஏற்கனவே ஒரு முதற்கட்ட தர்ம யுத்தத்தை முடிச்சிட்டோம்,
அது மீண்டும் அதிமுகவில் ஒரு பிளவு பிரிவு வந்துடக்கூடாதுன்னு தான் மிக பொறுமையாக இருந்தார். ஆனால் இந்த ஒற்றை தலைமை என்பது அந்த ராஜ்யசபாவில் தருமபுரை போட்ட ஒரே ஒரு காரணத்தினால பிரிச்சுட்டு போயிட்டு வந்துட்டார். ஆனால் இப்போது தொடர்ந்து குற்றச்சாட்டை அவங்க மீது தான் வச்சிட்ருக்கார். மக்களுக்கு தெரியும், பொதுவெளிகளில் இருக்கும். நான் பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கேன், எந்த ஒரு மனிதன் தர்ம நியாயங்களுக்கு புறம்பாக செயல்படுகிறானோ, எந்த ஒரு மனிதன் இயற்கை நியதிகளுக்கு புறம்பாக பயன்படுகிறானோ அவனுடைய அழிவை அவனே தேடிக்கொள்வானுங்கிறது தான் யதார்த்தம். அதுதான் கர்மா. நீங்கள் வளரணும், இன்னும் முதலமைச்சராக வரணும் அப்படின்னா விட்டு கொடுப்பவன் வாழ்வில் கெட்டுப்போவதில்லைன்னு சொல்லுவாங்க. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேனார். பல பேர் முரண்பட்டு நின்றபோது அரவணைத்தார். செல்வி ஜெயலலிதா அவர்களுமே நீங்கள் 88 89 காலகட்டத்தில் ஒரு பிரிவினை வந்து கட்சி ஒருங்கிணைத்ததுக்கு பிறகு எல்லோரையும் அரவணைத்தார். தன்னை பொதுவெளிகளில் மேடைகளில் மிக கடுமையாக விமர்சித்த ராமவீரப்பன், காளிமுத்து, பாவடர்மதி போன்றவர்களுக்கெல்லாம் கட்சியில் முதன்மை பொறுப்பு கொடுத்தாரு, அமைச்சர்களை இடம்பெற்றார். இவர்களோடு ஒப்பிடுகிற பொழுது திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு சசிகலா அவர்கள் என்ன உங்களுக்கு எதிராக பண்ணிட்டாங்க? கடைசி வரைக்கும் ஒற்றுமை வேண்டும், ஒற்றுமை வேண்டும், ஒற்றுமைக்கு ஊறு விளைவிக்கிற திரு எடப்பாடியுடைய போக்கு கட்சியை அழிவுப்பாதைக்கு கொண்டு போகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னுமே தனி விமர்சனம் என்று அவர் வரவே இல்லை. இவர் அளவுக்கு யாரும் தரம் தாழ்ந்து போகலை. இதை உணர்ந்துதான் மத்திய பாஜக தலைமை ஒரு மரியாதைக்குரிய தலைவராக இங்கே அதிமுகவில் திரு ஓபிஎஸ் இருக்கிறார். இந்த கட்சியை 30-32 ஆண்டுகள் செல்வி ஜெயலலிதாவோடு பயணித்து ஓரளவுக்கு வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதுக்கு திருமதி சசிகலாவுடைய பங்களிப்பு இருக்குது. எனவே ஒன்றுபட்ட அதிமுக என்பது பொதுவெளிகளில் மீண்டும் வலிமையான அதிமுக என்கிற கருத்தாக்கத்தை உருவாக்கும். அப்படி உருவாக்குற அந்த நிகழ்வு என்பது ஒரு வலுவான கூட்டணியை கொண்டு வரும். அப்படி வலுவான கூட்டணியை வருகிற பொழுது திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற எண்ணமும் உணர்வும் மத்திய பாஜக, மாநில பாஜக, இங்கே இருக்கிற அதிமுகவில் பயணிக்கிற எல்லோரும் மத்தியிலுமே, திரு ஓபிஎஸ் தரப்பு சரி, திரு டிடிவி தினகரன் தரப்பு, திருமதி சசிகலா தரப்பு, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் பயணிக்கிற நாம் குறிப்பிட்ட 6 பேர் இல்லை, 60 பேர், 6 லட்சம் பேர், 60 லட்சம் பேருமே கீழே அடிப்படை உறுப்பினர்களாக இருக்கவர்கள் கூட கட்சி ஒன்று சேரலாம், நம்ம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மனப்போக்கு வந்தது. அதனால தான் நாடாளுமன்ற தேர்தலில் 1 கோடி பேர் ஓட்டு போட்டவே போகலைங்க. பார்லிமெண்ட்டில் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறது அதனால் போடலை அப்படிங்கிறாங்க. ஒரு தேர்தல் களத்தில் இரட்டை இலை சின்னம் இருந்தால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் கார்டு ஹோல்டர் போய் போடுவான்ல, அப்போ இவருடைய அணுகுமுறை சரியில்லை திரு எடப்பாடி. அதை அவரே சொன்னார், கட்சியின் மீதோ தலைமையின் மீதோ யாரும் உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு ஒரு கூட்டத்தில் பேசினார்ல, அது அவருமே உணர்ந்திருக்கிறார். அப்போ அந்த விசுவாசத்தை கொண்டு வருவதற்கு எந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடணும் என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி உணர்வார். அவரே குறிப்பிட்டது மாதிரி 6 மாதத்தில், ஏன்னா பல சந்தர்ப்பங்களில் ஏங்க திருப்பி இதையே சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லைங்க, முடிஞ்சது முடிவுதாங்கன்னார், இப்போ இறங்கி வந்திருக்கார். அப்போ இது அந்த இப்போ ஈஷா யோகா மையத்தில் டெல்லியில் போய் சில பேர் பேசினது, வேலுமணி பையன் திருமண விழாவில் பங்கேற்று பேசினது, அதனால் ஒரு இணக்கமான போக்கு இருக்கிறது. இந்த போக்கு நீண்டு ஒரு வலுவான கூட்டணி அமையும், ஆட்சி மாற்றம் வரும் என்பதுதான் இன்றைய கள யதார்த்தம். இந்த பால் இஸ் இன் இபிஎஸ் கோர்ட்டுன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார், நம்மோடு இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசியிருக்காங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.